திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய காரின் டயர் வெடித்திருக்கிறது. அஸ்தன்பட்டி என்ற பகுதிக்கு பக்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் காரோடைய டயர் வெடித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வேகத்தில் கார் வந்து கொண்டிருந்ததாகவும் அந்த சமயத்தில் காரின் டயர் வெடித்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. டயர் வெடித்த விபத்தில் முதலமைச்சருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை, பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய தகவல். திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய காரின் டயர் தற்போது வெடித்திருக்கிறது. அஸ்தன்பட்டி என்ற பகுதிக்கு அருகில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய கார் 150 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருந்த போது காரினுடைய டயர் வெடித்திருக்கிறது. இந்த டயர் வெடித்த விபத்தில் முதலமைச்சருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை, பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க நாம கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சிவசபாபதி, இன்று பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல அரசு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதல்வர் வழங்கிட்டு மதுரை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திண்டுக்கல் ஆஸ்டன்பட்டி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய கார் 150 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்கு. அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அவருடைய காரின் சக்கரம் திடீர்னு பஸ் ஆனதுனால கார் நிலை தடுமாறி பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். உடனே பாத்தீங்கன்னா முதல்வர் வேறொரு கார்ல மாற்றி அங்கிருந்து கூட்டி சென்றாங்க. தற்பொழுது முதல்வருடைய கார் அதாவது பஸ் ஸ்டான காரை இப்போ அதனுடைய டயர் இதெல்லாம் மாற்றும் வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து அவருடைய கார் எடுத்து செல்லப்படும். இந்த 150 கிலோமீட்டர்ல வர்றப்போ இந்த விபத்து ஏற்பட்டதுனால ஒரு அதிர்ஷ்டவசம்னே சொல்லலாம். பெரும் விபத்து இதுல தவிர்க்கப்பட்டிருக்கு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.